திரு மணிகண்டன், அமித்ஷா அவர்களுடைய வருகையை எப்படி பார்க்குறீங்க? உள்ளும் புறமும் அறிந்தவர்களில் ஒருத்தர் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, உங்களுக்கும் தெரியுங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பார்க்குறீங்க இந்த வருகை அப்படிங்கிறது? அவர் ஒரு பாஜகவுடைய மாநில நலன் அல்லது அது உள்ளிட்ட விஷயங்களோட மட்டும்தான் இருக்காரா, அல்லது கூட்டணிக்கான அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது உள்ளிட்ட அம்சங்களும் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை செல்வன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளைக்கு உள்துறை அமைச்சராக இங்க வரல. பாஜகவினுடைய மிக முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவருடைய சென்னை விஜயம். நாளைக்கு என்னுடைய இது சரியா இருந்தா இரவு 10:30 மணிக்கு தான் அவர் வரார். இது முதல் விஷயம். எனக்கு முன்னாடி பேசின திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் சொன்ன சில விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு போலான்னு நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணையாத அதிமுக அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி கன்சாலிடேட் ஆகி இன்னைக்கு ஒரே அதிமுக, அம்மாவின் அதிமுக, புரட்சி தலைவரின் அதிமுக அவர் பின்னாடி தான் இருக்குது. நான் அறிந்த வரைக்கும் திரு பன்னீர்செல்வமோ இல்ல சசிகலாவோ சில நபர்கள் குறிப்பா நீதிமன்றத்துக்கு கட்சியை எடுத்துட்டு போனவங்கள கட்சியில உறுதியா சேர்த்த கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல திரு எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவா இருக்கிறார். அதை பற்றி பாஜக எந்த அவருக்கு அழுத்தமோ புற அழுத்தமோ உள்ளழுத்தமோ கொடுக்கல. அதை பத்தி பேசவும் இல்லைங்க. அதிமுகவில் யாராவது மீண்டும் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பினால் டெல்லி வாசல் வழியா கதவு தட்டினா ஒருபோதும் அதிமுகவின் கதவுகள் திறக்காது